இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வீட்ல வந்து அரைச்சு ஒரு கறி குழம்பு வைப்போம். நல்லா எல்லாமே எந்த ஒரு கடை ஜாமான்லாம் கடை மசாலா பொடிலாம் வாங்காம அரைச்சு குழம்பு வைப்போம். ஸோ அந்த குழம்பு தான் இன்னைக்கு வைக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறோம். சிக்கன் ஈஸியா வச்சிடலாம் எல்லாருமே. ஓகே, ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் அடுப்பை பற்ற வைக்கணும். சட்டியை வச்சுட்டு வந்து சீரகம், கசகசா, மிளகு, சோம்பு, இது வந்து கடலை பருப்பு இருந்தால் போடலாம். நம்ம வீட்டில் நிலக்கடலை பருப்பு இல்லாத காரணத்தினால எங்கள் பாதாம் மைனாத்தை ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து மல்லி. இதில் வந்து 4 பட்டை வத்தை, அவங்க காரத்துக்கு ஏற்றப்பல இன்னும் நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா இன்னொன்று ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிளகா கொஞ்சம் காரமாக இருக்கனால நான் ஒரு 3-4 மட்டும் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, பட்டை, இது எல்லாத்தையும் ஒன்றொன்னா போடணும்னு அவசியம் இல்லை. மொத்தமாகவே போட்டு ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். அப்படின்னா இந்த சட்டி தேங்காய் வறுத்து வச்சோம்ல, அந்த தேங்காய் இதுல போட்டுக்கணும். இதுல மிக்ஸி ஜார்ல. அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டையும் இதுல சேர்த்து இதை ஃபர்ஸ்ட் அரைச்சுக்கிறோம். ஏன்னா இஞ்சி பூண்டை இதோட சேர்த்து அரைச்சு வச்சுக்கலாம். 2 பல்லு பூண்டு இஞ்சி, ஒரு 5-6 பல்லு பூண்டு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கணும். நல்லா தூள் அறுத்துட்டு கழுவி சேர்த்துக்கணும். டைட்டா மூடிக்குங்க. மூடிட்டோம். பாருங்க, சவுண்ட மட்டும் கேளுங்க, ஊரே ஆகும். இதுல அரைச்சுக்கணும். வர சொல்லு. நல்லா இந்த மாதிரி பேஸ்டா அரைச்சு வச்சுக்கோங்க. சரியா? ஃபர்ஸ்ட் இப்போ எண்ணெய் ஊத்தி தாளிக்க போறோம். அடுப்பை நல்லா பற்ற வச்சுட்டு சட்டி நல்லா காயட்டும். இது எண்ணெய் ஊற்றியாச்சு. பட்டை, கல்பாசி இதெல்லாம் போட்டுட்டு, இந்த பட்டைலாம் போட்டு கொஞ்சம் நிறைய அதில் அரைச்சிட்டனால கொஞ்சமாக போட்டுக்கிட்டு, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாத்தையுமே போட்டு வதக்கணும். தேவைக்கேற்ப போட்டுக்கணும். ஆமா, நம்ம எவ்வளவு குழம்புக்கு போறோமோ அவ்வளவு கேட்பாப்ல. 1 கிலோ கறிக்கு எத்தனை வெங்காயம், எத்தனை தக்காளி? 2 வெங்காயம் 2 தக்காளி. 2 வெங்காயம் 3 தக்காளி. 2 வெங்காயம் 3 தக்காளி. 1 கிலோக்கு அப்ப அதுக்கேற்ற மாதிரி கணக்கு பண்ணிக்கணும். சில பேர் கறி கம்மியா போடும், கிரேவி நிறைய வேணும்ன்றவங்க வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம். மறந்துட்டோம், அதனால லைட்டா மேல போட்டு வெங்காயம் நல்லா வதங்கிட்டு தக்காளி போடுறோம். அரைச்சி வச்சு 2-3 தக்காளி அது நல்லா வதங்கணும். தக்காளி போட்டு நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குல்ல, தேங்காய் இஞ்சி பூண்டு, அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கணும். இப்போ நல்லா வதங்கினோன்னா நம்ம இந்த எண்ணெயிலே நம்ம என்ன பண்ண போறோம், இந்த தேங்காய் இஞ்சி பூண்டு இந்த 3ஐயும் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதை இதில் போட்டோம். கொட்டிட்டு நல்லா வதங்கும். தண்ணிய நல்லா வடிச்சிட்டு தனியா எடுத்து வச்சுக்கிறேன். மஞ்சள் பொடியில போட்டு கழுவிட்டு நல்லா தண்ணிய வடிச்சு வச்சுக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவியாச்சு சிக்கனை. ஸோ இப்போ இந்த சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணுறோம். இந்த இதோட சேர்த்து சிக்கனையும் வேக வைக்க போகிறோம். மிக்ஸில இருந்து இதை கொட்டி அரைச்சு
இந்த உப்பு போட்டுருவாக்க லாஸ்ட்டாக போடவா? மொத்த என்டையர் ப்ராசஸில் இது வரைக்கும் உப்பே போடலை நம்ம. ஸோ மசாலா அரைச்சி கொட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம உப்பு போட்டு வேக வைக்க போகிறோம். இன்னொன்று சிக்கன் சில இடங்களில் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் தெரியுமா? அந்த டைமில் வந்து நம்ம உப்பு வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உப்பு போட்டோம்னா கொஞ்சம் சாஃப்ட் கிடைக்கும். ஆனால் நம்ம வாங்கிட்டு சிக்கன் நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் நம்ம மசாலா அரைச்சி அந்த அரைச்சி ஆற வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அதை இதே மிக்சியில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். காடை வேற இருக்கு, காடை வேற மசாலா பத்தி வைக்கணும். ஸோ நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிறோம் பல்ஸ் கொடுத்து. சாந்தள்ளி எல்லாம் முதல்ல அம்மியில் அரைப்பாங்க. அம்மியில் இப்போ மிக்சியில் அரைக்க மாட்டேங்க. ஏன் ரிப்பேர் பண்ணணுமா? மசாலா அரைச்ச மசாலா தண்ணியை நல்லா இதுல மிக்ஸ் பண்ணிடணும். ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி இருக்கு. இப்ப எல்லாத்தையும் அரைச்சு ஊத்துனதுக்கு அப்புறம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி இதை பேஸ்ட் பண்ணி உள்ள ஊத்துக்கிறோம். ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் எடுத்தோம் இல்லையா? அதை நல்லா இந்த மாதிரி பேஸ்டா லிக்விட் கன்சிஸ்டன்ட்ல அரைச்சு இதை ஊத்த போறோம். அவ்வளவுதான், எல்லா ஊத்தலும் முடிஞ்சிருச்சு. இப்பதான் உப்பு போடணுமா? ஆமா, கடைசியா இது கிண்டி விட்டுட்டு நீங்க வந்து உங்களுக்கு தூளுப்பு கணக்கு தெரியும்னா தூளுப்பு போடுங்க, கல்லுப்பு கணக்கு தெரியும்னா கல்லுப்பு போடுங்க. உப்பு தேவையான அளவு. நான் கல்லுப்பு போடுறேன், எனக்கு அதுதான் கணக்கு தெரியும். நல்லா கிண்டி விட்டுட்டு அவ்வளவுதானே. டேஸ்ட் பார்க்கணும். உப்பு கல். ஓகே, மனம் ஃபைனல் டச் பார்ப்போம். நல்லா கொதிச்சு வரட்டு குழம்பு. கொதிச்சு கறி வேக ஃபைனல் வந்து தண்ணி மட்டும் உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சில வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுவீங்க. கெட்டியா வேணும்னா தண்ணி நீங்க அவ்வளவு ஊற்ற தேவையில்லை. நாம இப்போ நைட்டுக்கும் தேவைப்படுறதுனால தண்ணி ஊற்றுறோம். ஓகே ஓகே. இப்போ வந்து நம்ம காலையிலே குழம்பு வச்சோம் இல்லையா? சிக்கன் குழம்பு வச்சாச்சு. இப்போ வடிச்ச சாதம் வந்து பண்ணிய சூடா அழகா இருக்கு. வடிச்ச சாதம் சூடா நம்ம பண்ணியாச்சு. இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு. இதுல வந்து சிக்கன் பொடி, முட்டை, உப்பு, வேற எதுவுமே போடல. ஓ, இந்த இதுக்கு இந்த ஸ்நாக்ஸ் சைட் டிஷ். சோ நம்ம வீட்ல இன்னைக்கு சிக்கன் குழம்பு, காடை 65 அண்ட் ஒயிட் ரைஸ் இதுதான். சோ இதை நம்ம வந்து பொரிச்சு எடுக்க போறோம். ஒவ்வொன்னா போட்டு பொரிச்சு சாப்பிட போறோம். முட்டை ஊத்தி இருக்கணும். அப்படியா? நல்லா சிகப்பா பொரிஞ்சுட்டாங்க. இது பாருங்க, மனுஷனை வெட்டி பொரிச்சு. இப்ப இதுக்கு முன்னாடி மனுஷனை வெட்டி பொரிச்சிருக்கியா? நீ பொரிச்சிருக்கியா? சுடுதா? என்னடாமா என்ன ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்க? ஓகே, குழம்பு சூப்பர், நல்லா இருக்கு. அல்டிமேட். காடை 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 இல்ல, சிக்கன் டேஸ்ட். சிக்கன்ல ஏதாவது மசாலா ஏதாவது கலந்துருக்கா பாருங்க. இது இந்த குழம்பு வச்சா மசாலா நல்லா கலக்கும். கண்டிப்பா ஒளி விட்டாதே நல்லா இருக்கு. என்னம்மா நீ டேஸ்ட் பாக்குறியாமா? தம்பிக்கு சாப்பாடு கொடுங்க. ஓகே தான். நல்லா இருக்கு. இப்படி இருக்கும். காடை காடை ஏன் காலை தூக்கிக்கிட்டு கிடக்கு? என்ன செய்யுங்க?
சுடுதோ ரொம்ப. எப்படி நல்லா இருக்கா மசாலாலாம் பைட் ஆகி? ஆல்லே மசாலால ஊற வச்சனால அப்படி இருக்கு. நல்லா இருக்கு. நம்ம கை பக்குவம் அப்படி. ஓகே பாய் சொல்லிருங்க, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்ல. ஓகே பாய். சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. சூப்பரா பாய் சொல்லு. சூப்பரா இருக்கா. பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.